தூய சக்தி என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் கால்களில் நேரடியாக விழுந்தது. அதே நேரம் தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறி குதிரை போல அரசியல் வியாபாரம் நடத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகில் குத்தியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்டணமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒரே நாளில் தாவேக ஆட்சியை கட்டாயமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி கட்சியையும் விமர்சித்து அறிக்கை வெளியிட காரணம் என்ன? தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வார காலம்தான் ஆகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்வதாக நேற்று மாலை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கருத்தில் தெரிவித்திருந்த அவர், சென்னை முடிச்சூர் வரதராஜபுரத்தை சேர்ந்த பரத் மற்றும் சீனு என்ற கானா பாடகர்கள் துக்க நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு படப்பையில் நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கும்பல் இருவரையும் கொடூர ஆயுதங்களால் குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் இந்த காவல்துறை தற்போது சரியான மேய்ப்பன் இல்லாமல் தறிகெட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொன்றுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க வலியுறுத்துகிறேன் என குறிப்பிடுகிறார். தொடர்ந்து மாலை 6 மணியளவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழகம் நம் கட்சிக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை நம்மிடமிருந்து பிரிக்க முற்பட்டது என்பது வேதனையான உண்மை. தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு பொய்க்கால் குதிரை அரசு அமைத்துவிட்டது. நமக்கு வாக்களித்த மக்களையும் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்த கழகத்தையும் நம்புங்கள். எல்லா கட்சிகளிலும் பிரச்சனைகள் உள்ளன. அதேபோல் நமது கட்சியிலும் பிரச்சனை இருப்பின் அதை நாமே பேசி தீர்த்து கொள்வோம். 5 கட்சிகளின் ஆதரவில் காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான். தமிழகத்தின் காவல் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய நம் இருவரும் தலைவர்களின் புகழ் இருக்கும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செழித்து வரும். அம்மாவின் ஆட்சி விரைவில் அமையும் என தாவேகாவை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? அதிமுகவின் வட்டாரத்தில் பேசினோம். சசிகலா, தினகரன் 3 முறை அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட OPS தன்னை அரசியலில் வளர்த்துவிட்டு செங்கோட்டையன் என அனைவரையும் ஓரம் கட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 2026 தேர்தல் முடிவுகள் கட்சிக்குள் பல்வேறு கலேபரங்கள் உண்டாக்கிவிட்டது. அதற்கு விஜயின் வருகைதான் காரணம் என்பதால்தான் தனிபெரும் கட்சியாக வந்தபோது கூட உடனடியாக அவருக்கு வாழ்த்து சொல்லவில்லை. அடுத்து விஜய் பெயரை முன்வைத்து கட்சிக்குள் காலம் எழுந்தபோது அவரின் கோபம் இன்னுமே அதிகமானது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் விஜயை ஆதரித்து அதிமுக MLAக்கள் நின்றது மட்டுமல்லாமல் CV சண்முகம் உள்ளிட்டோரை விஜய் நேரில் சென்று சந்தித்த போது உடைந்தே போனார் எடப்பாடியார். இப்போது CV சண்முகம் தரப்பு போட்டி பொது குழுவை நடத்த கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் கையெழுத்தை வாங்கிவிட்டனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பலரின் பேச்சுவார்த்தை
நடத்தி வருகிறார்கள். இன்று மாவட்ட செயலாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களை பார்த்து ஆதரவாக இல்லாமல் இருப்பவர்களை கட்சியை விட்டு நீக்க முடிவு செய்திருக்கிறார். செம்மலை கட்சியை விட்டு விலக்கியிருக்கிறார். சொந்த மாவட்டத்திலேயே பதவியை விட்டு விலக வேண்டும் என போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள். பல நிர்வாகிகள் இன்னமும் விஜயை ஆதரிக்க CV சண்முகம் பக்கம் தயாராக இருப்பதோடு தொலைபேசியில் அழைத்ததால் போனை எடுக்காமல் இருப்பதாலும் இப்படி ஒரு கட்டணமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி. தாவேகா ஆட்சி நிலைக்காது, அதை நம்பி போகாதீர்கள் எனவும் அரைக்கூவல் விடுக்கிறார்.